அழிந்த கிராமம் ஒன்று தொடர்பான தகவலே இது. மக்கள் யுத்தத்திற்கு முன்னர் வாழ்ந்த கிராமம் ஒன்று இன்று அழிவடைந்துள்ளது. இது வவுனியா பட்டிக்குடியிருப்பு விண்ணாங்கம்பட்டி கிராமம். 1972 ஆண்டு மக்கள் வாழ்வதற்கும் பயிற்சிகளை முன்னெடுப்பதற்கும் அரசாங்கத்தினால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த பகுதி மக்கள் தமது வாழ்க்கையை கொண்டு நடத்தினார்கள் என்பது வரலாறு. 30 குடும்பங்கள் வரை வாழ்ந்த இந்த பகுதியில் சுமார் 24 பாரிய கிணறுகள் அமைக்கப்பட்டு அன்றைய காலப்பகுதியில் விவசாயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இவ்வாறு செழிப்போடு வாழ்ந்த இந்த மக்களின் வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்தது 1983 ஆண்டு இடம்பெற்ற ஒதிமலை படுகொலை. இந்த சம்பவத்தின் பின்னர் இந்த மக்கள் விண்ணாங்கம்பட்டி கிராமத்திலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். அன்று தொடக்கம் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்த இந்த மக்கள் 2002 ஆண்டு மீண்டும் மீள்குடியமர்த்தப்பட்டனர். எனினும் அப்போதிருந்த யுத்த சூழ்நிலை அவர்களை அங்கு நிரந்தரமாக தங்க வைக்கவில்லை. மீண்டும் 2008 ஆண்டு விண்ணாங்கம்பட்டி மக்கள் தமது கிராமத்தை விட்டு வெளியேறி முல்லைத்தீவு நோக்கி நகர்ந்தனர். 2009 ஆண்டு யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2010 ஆண்டு இந்த மக்கள் மீண்டும் விண்ணாங்கம்பட்டி கிராமத்தில் மீள்குடியேற்றப்பட்ட போதிலும் அந்த பகுதி அடர்ந்த வனப்பகுதியாக மாறியுள்ளது. அதனால் இந்த மக்களுக்கு இங்கு வாழ முடியாத நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து பட்டிக்குடியிருப்பு கிராமத்தை நோக்கி விண்ணாங்கம்பட்டி மக்கள் சென்றனர். உப உணவு பயிற்சியில ஒரு நல்ல ஒரு வாழ்வாதார நிலைக்கு முன்னேறக்கூடிய ஒரு கிராமமா இருந்தது. வேற இடங்களுக்கு போனதால கிட்டத்தட்ட 33 வருஷ கால பகுதியில இந்த காணிக்க நாங்கள் துப்புரவு செய்ய முடியாத ஒரு நிலை. அதோடு எங்களுக்கு இதுக்கு துப்புரவு செய்யக்கூடிய பொருளாதார நிலையும் இல்லை. துப்புரவு செய்ய தந்தால் நாங்கள் எங்களுக்கு ஒரு